நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஸோ இந்த பூமியில் யார் யாரோ சொல்லுவாங்க நான் உனக்காண்டி பிறந்தேன்னு. நமக்காண்டி பிறந்தவன்லாம் எவனும் கிடையாது. அதெல்லாம் டாவுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு யாரையோ முடிச்சிருந்தா அவங்ககிட்ட இதே டைலாக் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்காக தான் நான் பிறந்தேன். உண்மைக்கே எனக்காக ஒருத்தர் பிறந்தார். பைபிள் சொல்லுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆச்சா, கையை தட்டு. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ கிறிஸ்மஸ் வந்து எதை காட்டுகிறது? பரலோகம் என்னை கன்சிடர் பண்ணுகிறது. பரலோகம் எனக்காக திட்டங்களை வகுக்கிறது. பரலோகம் என்னுடைய நல்வாழ்வை விரும்புகிறது. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேவன் எனக்காய் காரியங்களை செய்வதற்கு முன்பாக நான் எனக்காக நானே காரியங்களை செய்வதற்கும் கொஞ்சம் நாளை விட்டு தருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. மனுக்குலம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு 4000 வருஷம் பரலோகம் விட்டு கொடுத்தது. தேவன் எப்பொழுதும் உதவி செய்வார், ஆனால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் உதவி செய்யவே மாட்டார். இஸ் சோ ஜென்டில். அதனால தான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் என்று சொன்னார், கதவை உடைக்கிறேன் என்று சொல்லவில்லை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் பாருங்க, 4000 வருடம் மனிதனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். மனிதனால் முடியாத போது மனிதனுக்காய் தான் வைத்திருந்த திட்டத்தை பூமியிலே நிறைவேற்றுகிறார். ஸோ இது எதை காட்டுகிறது? நான் ஒருவன் மாத்திரம் இந்த பூமியில் இருந்தால் என் ஒருவருக்காக இயேசு பிறந்திருப்பார், என் ஒருவருக்காக ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருப்பார். ஸோ பூமியில் வந்து தேவன் மனுக்குலத்தை ஒரு 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 அப்படியே ஒரு பெரிய குரூப்பாக, ஒரு க்ரௌடாக, மாசிவ் க்ரௌடாலாம் பார்க்கல. அவர் மனுஷனை பார்க்கும்போது தனியாக தான் பார்க்குறாரு. எங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தனியாக தான் பார்க்குறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தனியாக தான் பார்க்குறாரு. ஸோ இயேசு பிறந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானு பரலோகம் போட்டிருக்கு. யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக. ஸோ இவ்வளோ பெரிய மேட்ரு பண்ணப்ப இப்போ நீங்கள் ஒன்று ரெண்டு யோசித்துக்கிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் எப்படி நடக்காமல் இருக்கும்னு நான் கேட்குறேன். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்காம இருக்கும்? தன் பிள்ளையவே திட்டமிட்டு அனுப்பி இருக்கிற தேவன் உங்களுக்காக எப்படி தன் மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச மூமா இருங்க. கிறிஸ்மஸ் அதுவுமா? ஆமாம். ஹல்லேலூயா. ஒரு ஆளுக்காண்டி எல்லாரையும் போட்டு கொள்ள வேண்டியது இருக்குது. உங்கள் கடன் பிரச்சனைலாம் பெரிய விஷயம் இல்லை, அவர் கையில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா. ஆமாம். உங்கள் வியாதி ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா. ஒரு அம்மாவுக்கு கேன்சர் இருந்து கம்ப்ளீட்டாக அந்த கேன்சர் சுகமாகிடுச்சு. அதுக்கு என்ன கேட்டாங்கன்னா, எப்படி வந்து உங்களுக்கு சுகமாச்சுன்னு சொன்னாங்கன்னா, கேன்சரை பற்றி கவலைப்படவே இல்லை, ஒரே ஒரு முடிவெடுத்தேன், கேன்சரை டாக்டர் பார்த்துக்குவார், சந்தோஷத்தை நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். நடந்த சம்பவம். கேன்சர் டாக்டர் பார்த்துக்குவார், வாழ்க்கையை நான் பார்த்துக்க போகிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக சுகமாகிடுச்சு. அது அவர் பொறுப்பு. நான் சொல்கிறேன், உங்களை சுகமாக்குறது அவர் பொறுப்பு, உங்களை ஆசீர்வதிக்கிற அவர் பொறுப்பு, சந்தோஷமாக இருக்கிற மட்டும் தான் உங்கள் பொறுப்பு. கையை தட்டு. சமீபத்தில் வந்து நான் ஒரு சில கணக்கு வழக்கு போடும்போது வந்து இந்த மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட இல்லை, வெளியில் வந்து ஒரு சில விஷயங்கள் போடும்போது இந்த வருஷத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபினான்ஷியலி அப்படி வந்து லைட்டாக கிராஃப் இறங்கி அப்படி ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஒரு 90 நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது நம்ம இதில். எல்லாமே வந்து அப்வேர்டு தான், டவுன்வேர்டே கிடையாது. இந்த ஒரு சின்ன டவுன்வேர்டை சொல்லும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நஷ்டத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற, உன்னை பணக்காரனாக்குறது ஏன் பொறுப்பு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன், நஷ்டத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, உங்களை பணக்காரனாக்குறது கர்த்தர் பொறுப்பு. கையத்தட்டு. ஆமேன், ஆமேன், ஆமேன். நிறைய பேரை பார்த்தா பணக்காரனாக விருப்பமே இல்லாத மாதிரி பார்க்குறீங்க. விருப்பம் இல்லாட்டி பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர் அன்புக்குரியவர்களே. ஸோ தேவன் நமக்காய் பிறந்திருக்கிறார். ஆமேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஸோ இந்த பூமியில் யார் யாரோ சொல்லுவாங்க நான் உனக்காண்டி பிறந்தேன்னு. நீங்கள் எல்லாட்டி வேற ஆளாக முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அதுதான் வந்து மானசீகமான உண்மை.
நமக்காண்டி பிறந்தவன்லாம் எவனும் கிடையாது. அதெல்லாம் டாவுன்னு வச்சுக்கோங்களேன். வேறு யாரையும் முடிச்சிருந்தா அவங்ககிட்ட இதே டைலாக் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்காக தான் நான் பிறந்தேன். ஆனால் எனக்காக உண்மைக்கே ஒருத்தர் பிறந்தாரியா? கையை தட்டுங்க சார், கொடுங்க சார். அது உண்மைக்கே எனக்காக ஒருத்தர் பிறந்தாரு. பைபிள் சொல்லுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆச்சா, கையை தட்டு. இது போதும்ன்றேன், அப்படியே வீட்டுக்கு போயிடலான்றேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பெத்லகேமிலே, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கல்வாரியிலே. விண்ணில் தேவனுக்கே மகிமை, மண்ணில் சமாதானம், வளர்ந்ததும் முன்னன் மாதயவே தயவு.